இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் நெஞ்சு மேல கைய வச்சு சொல்லுங்க. அஜித்தோட படம் ரிலீஸ் ஆகும் பொழுது கிராண்ட் ஓப்பனிங் இருக்கும். மக்கள்லாம் பயங்கரமா வந்து பார்ப்பாங்க. ஆனா விஜயோட படம் ரிலீஸ் ஆகும் பொழுது மக்கள் கம்மியா தான் வந்து பார்ப்பாங்க. கிராண்ட் ஓப்பனிங் அஜித்தை விட விஜய்க்கு கம்மி. ஆனா அஜித்தோட படம் 100 நாள் ஓடுனதுக்கு அப்புறம் மொத்த வசூல் 200 கோடி தான். ஆனா விஜயோட படம் 100 நாள் ஓடுனதுக்கு அப்புறம் மொத்த வசூல் 500 கோடி. அஜித்தை விட விஜய் தான் கிங்கு. அஜித் ரத்னம் அப்படிங்கிற ஒரு டைரக்டரை ஒரு ஆஞ்சநேயர் கோயில்ல போய் மீட் பண்றாரு. அந்த ரத்னம் டைரக்டர்கிட்ட வாய்ப்பு கேட்டு கெஞ்சறாரு. சார், நான் உங்க படத்துல நடிக்கிறேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு அஜித் கெஞ்சறாரு. ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு டைரக்டர் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அந்த சக்கரவர்த்தி டைரக்டர் ரொம்ப நல்லவர். அஜித் 1ஆம் நம்பர் திருடன். இந்த சக்கரவர்த்தி டைரக்டர் கூட நல்லா நடிச்சிட்டு இருந்தான் அஜித். ஆனா ஒரு சின்ன பிரச்சனைனால சக்கரவர்த்தியை அப்படியே கழட்டி விட்டுட்டான். அதுக்கப்புறம் சத்யஜோதி பிலிம்ஸ், போனி கபூர் அவங்களோட கூட்டணி போட்டுட்டு அஜித் இப்ப சுத்திட்டு இருக்கான். இப்போ நம்ம நார்மலா ஒரு நடிகனை ஒரு ரோட்டுல பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். எப்படின்னா ஓகே, அழகா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தான் ஒரு டைரக்டரும் அஜித் போய் வாய்ப்பு கேட்டு நடு ரோட்ல நிற்கும் பொழுது, ஐயோ இவ்வளவு பெரிய நடிகர் நம்ம கிட்ட கெஞ்சறாரு, அவருக்கு நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு தயாரிப்பாளர்கள் இறங்கி வந்துடுறாங்க. இப்போ நீங்க விவேகம் அப்படிங்கிற ஒரு படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்தை ஃபுல்லா டைரக்ஷன் பண்றது சத்யஜோதி பிலிம்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். அந்த விவேகம் படம் ஃபுல்லா ஃபிளாப், அட்டர் ஃபிளாப். அப்ப சத்யஜோதி பிலிம்ஸ் நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா, அஜித், உங்களை வச்சு படம் எடுத்ததுனால எங்க நிறுவனத்துக்கு ஃபுல்லா லாஸ். அடுத்ததா ஒரு படம் நடிங்க, அந்த படத்துல இருந்து வர பணத்தை எங்க சத்யஜோதி பிலிம்ஸ்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அஜித்தும் அடுத்த ஒரு படம் நடிக்கிறாரு விவேகத்துக்கு அப்புறம். விசுவாசம் அப்படிங்கிற ஒரு படம். சிறுத்தை சிவா தான் டைரக்டர். அந்த விசுவாசம் படம் ரொம்ப எமோஷனலா பயங்கரமா ஹிட் ஆயிருக்கும். ஒரு பக்கம் அஜித், இன்னொரு பக்கம் நயன்தாரா அப்படின்னு படம் வந்து தாறுமாறா இருக்கும். அந்த விசுவாசம் படத்துல இருந்து வர பணத்தை அந்த சத்யஜோதி பிலிம்ஸ்க்கு கொடுத்து கடனை அடைச்சிடறாரு அஜித். அஜித்தை எப்பவுமே இந்த டைரக்டர் போய் மீட் பண்ண மாட்டாங்க. அஜித், நீங்க என் படத்துல நடிங்க, அஜித் நீங்க இந்த படத்துல நடிங்க அப்படின்னு யாருமே போய் டைரக்டர் நிக்க மாட்டாங்க. அஜித் தான் போய் டைரக்டர்கிட்ட போய் பட வாய்ப்பு கேட்டு கெஞ்சுவாரு. ஏன்னா அஜித் ஒரு படம் நடிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாலேயே ஃபுல்லா அமௌண்ட்டை வாங்கிடுவார். அந்த படம் ஹிட்டா, ஃபிளாப்பா, அட்டர் ஃபிளாப்பா, பிளாக் பஸ்டரா அப்படின்னு எதுவுமே தெரியாது. ஆனா அஜித் அந்த பணத்தை எல்லாம் வாங்கிட்டு தான் படமே நடிக்க ஆரம்பிப்பார். அப்படின்னு இப்போ ஒரு ப்ரொடியூசரு அஜித்தை பயங்கரமா கிழிச்சிருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் இவ்வளவு தூரம் பேசினல, இதெல்லாம் நான் சொல்லல. ஒரு தமிழ்நாட்டு ஒரு இந்தியன் ப்ரொடியூசர் அஜித்தை இவ்வளவு மோசமா பேசியிருக்காரு.